அமைதியின் முத்திரை. முத்திரையிடப்பட்டவர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. பவுல் தனது 3வது நற்செய்தி பயணத்தின் போது 3 ஆண்டுகள் எபேசு நகரில் தங்கி நற்செய்தி பணி செய்தார். எபேசியர் 1:11-23 வரை உள்ள திருமறை பகுதியில் கடவுள் எந்த நிலையில் எபேசியரை தனக்காக தெரிந்து கொண்டார் என்ற தெளிவை அவர்களுக்கு தருகின்றார். அவர்களது தகுதியின் அடிப்படையில் அல்ல, மாறாக இறைவனின் கருணையால் அவர்கள் மீட்பு பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் அது கிறிஸ்துவின் வழியாய் நிகழ்ந்தது என்ற புரிதலையும் ஏற்படுத்துகிறார். தமது அன்பினால் தம் சொந்த பிள்ளைகளாக கிறிஸ்துவின் மூலம் இறைவன் நம்மை முன்குறித்து வைத்துள்ளார். நாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள், அவரால் முத்திரையிடப்பட்டவர்கள். எபேசியர் 1:13. அன்று பவுல் வாழ்ந்த காலத்து ரோம சட்டப்படி பிள்ளைகளுக்குரிய எல்லா உரிமைகளும் தனி சலுகைகளும் பிள்ளைகளாக ஏற்புரிமை பெற்றவர்களுக்கும் அடிமைகளுக்கும் பொருந்தக்கூடியவை. இதன் மூலம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு இறைவன் வழங்கிய எல்லா உரிமைகளிலும் சலுகைகளிலும் பங்கேற்கும் வாய்ப்பு பெறுகின்றனர். மீட்பு மன்னிப்பும் கிறிஸ்து வழியாக இறைவன் இவ்வுலகிற்கு தந்திருக்கும் மிகப்பெரிய பயன்கள். கிறிஸ்துவின் சாவு வாயிலாக நாம் மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தூய ஆவியரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு சான்று பகிர்ந்திட அழைக்கப்பட்டுள்ளோம். முத்திரையிடப்பட்ட நமது வாழ்வில் இனி தீமை மேற்கொள்ளாது காத்துக்கொள்வது நமது கடமையாயிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் முத்திரையிடப்பட்டவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள். நாமும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து நமது வாழ்வில் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி தூய்மையாக வாழ்ந்து அவருக்கு சான்று பகிர்ந்திடுவோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, உமது ஆவியினால் முத்திரையிடப்பட்ட நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து உமது அன்பினை பிரதிபலித்திட துணை புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.